அனைவருக்கும் நமஸ்காரம். கேதுவின் காதலன் பேசுகிறேன். தற்பொழுது விருச்சிக ராசியை பற்றி பார்ப்போம். விருச்சிக ராசி அன்பர்கள் அனைவருக்கும் இதனால் வரை திருமணம் ஆகாமல் இருந்தால் கண்டிப்பாக திருமணத்திற்கு அச்சாரங்கள் நடைபெற்றே தீரும். அதுபோல இதனால் வரை சேமிப்பு வைத்திருந்தால் அந்த சேமிப்பை சுப சேமிப்பாக இப்பொழுது வீடு மனை வாசல் வாங்குவதற்கும் அல்லது சரி செய்வதற்கு வாய்ப்பு. இதனால் வரை உறவுகளால் பிரியப்பட்டிருந்தாலும் இப்பொழுது உறவுகளுக்கு நம் சேர்க்கப்படும். இதனால் வரை கூட்டு தொழில் செய்யாதவர்கள் இப்போது கூட்டு தொழில் செய்வார்கள். வெளியூர்களுக்கு செல்பவர்கள் கண்டிப்பாக சென்றே கூட்டு தொழில் செய்வார்கள். இதனால் வரை அடமானத்தில் இருந்த பொருளை மீட்டெடுத்து வெளிக்கொண்டு வருவார்கள். இதனால் வரை பத்திரங்கள் கடனில் சிக்கி இருந்தாலும் இந்த கடனிலிருந்து மீண்டு வருவார்கள். ஆக மீண்டு வருவதும் மீண்டும் மீண்டும் ஒளிர்வதும் விருச்சிகத்திற்கு சிறப்பான காலம். அதாவது சித்தர்களினுடைய அனுகிரகங்கள் எத்தனை நாள் கோயிலுக்கு போகிற அந்த கோயில் முடியே இருக்கும். ஆனால் இந்த முறை போய் பாருங்க, அந்த கோயில் திறந்து அபிஷேகம் அர்ச்சனை அத்தனையும் உங்கள் கண் நிறைந்த ஒரு வாழ்க்கையும் கண் நிறைந்த காட்சியையும் மனம் நிறைந்த மகிழ்ச்சியும் உங்களுக்கு கொடுக்கும். கால தாமதத்தில் முதிர்கன்னிகளும் முதிர் காளைகளும் திருமணம் ஆகாமல் இருப்பவர்கள் இப்போது திருமண காலங்கள் கைகூடி வரும். ஏன் 16 வயசு ஒரு பெண் உடனே அரும்பும் காதலும் அரும்பும் கல்யாணமும் சீக்கிரமாக கூடி வந்துடும். பரவாயில்லப்பா, எங்கள் அத்தை பொண்ணு, எங்கள் மாமன் பையன், அப்படி 16 செல்வங்களோடு இப்பொழுது இந்த காலம் உங்களுக்கு மிக பொற்காலமாகும். விருட்சகம் தன்னுடைய விருட்சத்தின் தன்மையை வெளிக்கொண்டு வரும். சொத்தாலும் உறவாலும் நட்பாலும் மனைவியாக வந்த பிறகு வாழ்க்கை மாறும். பிரிந்து விருந்த தம்பதிகள் அத்தனையும் ஒன்று சேரும். இல்லை கோர்ட்டில் டிவோர்ஸ் ஆகி எவ்வளோ நாள் கல்யாணம் வேணாம், நமக்கு தேவையில்லை, வாழ்க்கை போதும்னு சொல்பவர்களுக்கு கூட இப்பொழுது நமக்கு பிறகு நமக்கு ஒரு துணை தேவை. வயோதிகத்தின் காரணமாக இணைவார்கள். அதே மாதிரி ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் நட்பாக உறவாடுவார்கள். இதில் ஒரு 60 வயசு ஒரு கிழவனுக்கு 55 வயசு ஒரு கேள்வியும் தனித்தனியே கோயிலில் உட்காந்து புலம்பிருப்பாங்க. இவர்களுடைய மன கஷ்டங்கள் ஒன்றோடு ஒன்று பேசி மன சந்தோஷத்தை உறவு கொண்டு வருவார்கள். ஆக விருட்சகம் அற்புதமாக இருக்கும். ஆனால் ஒரே ஒரு விஷயம், மனைவியிடம் தன்னுடைய கோபத்தையும் வீரத்தையும் பராக்கிரமத்தையும் காட்டிவிடாதீர்கள். ஏனென்றால் அன்பால் கட்டுண்டவள் மனைவி, அதே போல பெண்களாயின் அன்பால் கட்டுண்டவன் கணவன். கணவன் இடத்தில் மட்டுமே கோபத்தையும் மனைவிடத்தில் மட்டும் கோபத்தையும் தயவு செய்து காட்டாதீர்கள். இப்படி காட்டினால் இந்த உறவு நிலையில் சற்று விரக்தி ஏற்பட்டு விடும். அந்த குறையை மட்டும் நீக்கி விடுங்கள். விருட்சகம் வீறு கொண்டு எழுந்து உங்களுடைய வளர்ச்சியினுடைய அடுத்த கட்ட நகருன்னு சொல்லலாம். அது அடுத்த கட்ட நகர்வை விட உங்களுடைய புதிய பரிணாமம் அடையாளம் சொல்லலாம். இதனால் வரை அடையாளம் அங்கீகாரம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இப்போது உங்களுக்கு அடையாளமும் அங்கீகாரமும் அற்புதமான கிடைக்கும் காலம். மனைவியை சி என்று சொல்லாதீர்கள், கணவனை ஒத்தென்று சொல்லாதீர்கள், வாழ்க்கையில் ஒத்துப்போங்கள். விருட்சகம் உங்களுக்கு இந்த மாதமும் இந்த காலமும் சிறப்பான காலமாகும். நன்றி, நமஸ்காரம். இதுவரை சொல்லியது அத்தனையுமே பொதுவான பலன்கள் மட்டுமல்ல, உங்களுடைய வாழ்க்கையோடு மெர்ஜாகும் பலன்கள், உங்கள் ராசிகளோடு மெர்ஜாகும் பலன்கள். ஆக இதில் ஒரு சில பலன்கள் ஏறும் இறங்கும். அடியேன் பார்க்கும் விதங்கள் உங்களுடைய அம்சங்கள், ஒவ்வொருவருடைய அம்சங்கள் எப்படி இருக்கும் என்பதைத்தான் பார்த்து முடிவெடுக்க வேண்டும் என்பதை ஜாதக ரீதியாகவும் ஜோதிட ரீதியாகவும் உங்களுடைய அம்சத்தின் ரீதியாகவும் இங்கு கூறியிருக்கிறேன். மேலும் ஜோதிட ஆய்வுகளுக்கும் தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி, நமஸ்காரம்.